வணக்கம் முதலாளி. என்னையா வேலையெல்லாம் ஒழுங்கா நடக்குதா? நடக்குதுயா. நடக்கட்டும். ஒழுங்கா வேலை செய்யலனா கூலிய குறைச்சிருவேன் தெரியுமா? சரிங்க சரிங்க. என்னப்பா பொண்ணு பொண்டாட்டிலாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்காங்க. முக்கியமா பெரிய பொண்ணு கேட்டேன்னு சொல்லு. யாரு ரொம்ப நாளா நம்ம ஊரையே சுத்திட்டு இருக்கான்? ஏய் பரமசிவா மைனரே. ஆமா யாரா அந்த பையன்? நானா ரொம்ப நாளாவே பாத்துக்கிட்டு இருக்கேன். நம்ம ஊரையே வட்டமிட்டு இருக்கான். மைனரே உங்களுக்கு விஷயம் தெரியாதா? என்னடா விஷயம்? பச்சைக்கிளி வேலை செய்யற இடத்துல மேனேஜரா இருக்கான். நம்ம பச்சைக்கிளிக்கும் அந்த பையனுக்கும் ஏதோ கசமுசா மைனரே. கசமுசாவா? ஆமாமா. இருக்க கூடாதுடா, இருக்க கூடாது. இருக்கவே கூடாது. பரமசிவா நான் அந்த பையன் கிட்ட பேசணும். கூப்பிடுறான். என்ன எதுக்கு சார் வர சொன்னீங்க? தம்பி நான் உன்னை பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். ஒரு கிளிய பிடிக்க 3 பேர் போட்டியில நம்ம 2 பேர் கண்ணுல மண்ணை தூவிட்டு அந்த படுபாவி காந்தாரி கிளிய பிடிச்சிட்டு போயிட்டான். பச்சைக்கிளிய நான் உயிருக்கு உயிரா நினைச்சேன் சார். ஆனா அவ இப்படி பள்ளத்துல தள்ளுவான்னு எதிர்பார்க்கவே இல்லை சார். நீ ஒன்னும் கவலைப்படாத, மிரட்டு, கண்டிப்பா வருவா. சார் அவ கூப்பிட்டா வருவாளா சார்? என்னப்பா அதுல சந்தேகம்? தம்பி கட்டிக்கிட்டவனை விட காதலிச்சவன் மேல தனி மரியாதை இருக்கும். நீ தூக்கு, எத்தனை லட்சம் செலவானாலும் பரவாயில்ல, நான் பாத்துக்கிறேன். அட பாவீங்களா, பச்சைக்கிளியவா தூக்க பாக்குறீங்க? இருங்கடா, இப்பவே உங்களை போய் ஊருக்குள்ள சொல்றேன். பரமசிவா மைனரே. ஏய் பரமசிவா, நாங்க பேசுனத ஒட்டு கேட்டுட்டாடா அந்த குண்டு பொண்ணு. அவளை தூக்கிட்டு நம்ம இடத்துக்கு வந்துடுறா. தூக்கிறேன். ஏய் இல்ல. ஏய் போடா. கையில மாட்ட செத்துறேன். இல்ல. போடா பக்கற. விடுடா. ஏய் பரமசிவா, நான் ஒண்ணுமே செய்யலடா, அவ செத்துட்டாடா. ஐயா இப்படி சொல்லியே 5-6 ஆயி போச்சு ஐயா. எப்பவும் செய்ய வேண்டியதான செஞ்சிடுற ஐயா. நீங்க போங்க ஐயா. சரி நான் வரேன்டா. பச்சைக்கிளி நீயா? யாராவது பாத்துட்டு போறாங்க, நான் கிளம்புறேன். பச்சைக்கிளி ஒரு நிமிஷம் நில்லு. பச்சைக்கிளி உன்கிட்ட நான் கொஞ்சம் தனியா பேசணும். நில்லு பச்சைக்கிளி, உன்கிட்ட நான் பேசணும்னு சொல்றேன்ல. என்ன பேச போறீங்க பாலு? என் வாழ்க்கையில எல்லாமே முடிஞ்சிருச்சு. தயவு செஞ்சு போயிடுங்க, யாராவது பாத்துட்டு போறாங்க. பச்சைக்கிளி அழாத பச்சைக்கிளி, அழாத. உன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு தண்ணி வந்தா கூட என்னால தாங்க முடியாது. அழாத, கண்ணை தொடச்சிக்கோ. உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன் பாலு, உனக்கு நான் துரோகம் பண்ணிட்டேன். என்ன மன்னிச்சிரு. என் அப்பாக்கு செஞ்சு கொடுத்த சத்தியம் என்னால மீற முடியல. எனக்கு நானே கொல்லி வச்சுக்கிட்டேன். நீ போயிடு, தயவு செஞ்சு என்ன மறந்துரு. நீ போயிடு. பச்சைக்கிளி என்னால உன்னை மறக்க முடியாது பச்சைக்கிளி, நீ எனக்கு வேணும். கேக்குறேன்ல. என்னால மட்டும் உன்னை மறக்க முடியுமா பாலு? கல்யாணம் ஆன நாள்ல இருந்து என் சந்தோஷமே போச்சு. ராத்திரி எது பகல் எதுன்னு தெரியாம நானே வாழ்ந்துட்டு இருக்கேன். என் கூட வந்துரு பச்சைக்கிளி, நான் உன்னை மகாராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன். என்னால எப்படி வர முடியும் பாலு? எனக்கு தான் கல்யாணம் ஆயிடுச்சு. பச்சைக்கிளி 2 புள்ளைய பெத்து போட்டுட்டு ஒரு புள்ளைய வயித்துல வச்சுக்கிட்டு இன்னொருத்தன் கூட ஓடுறத நம்ம டெய்லி பேப்பர்ல பாக்குறோம். அது தெரியாத உனக்கு? பச்சைக்கிளி நீ மட்டும் வரலன்னு வச்சுக்க, உன்கிட்ட பேசினது பழகினது எல்லாத்தையும் போட்டோ எடுத்து வச்சிருக்கேன். பாக்குறியா? இந்த பாரு, நாம 2 பேரும் எப்படி இருக்கோம்னு நல்லா பாரு. பார்த்தல, உள்ளத்தை ஒருத்தனுக்கு கொடுத்துட்டு உடம்ப இன்னொருத்தனுக்கு கொடுப்பியோ? பாத்துரலாம். விட மாட்டேன். நீ வர. நான் எவ்வளவு சொல்லி நீ கேட்க மாட்டேங்கிறல. நான் இங்க செத்து போறதை விட அங்க வந்து செத்து போறேன். சந்தோஷம் தானே? வர போ.
அவன் கூட ஏத்து பேசி தள்ளி விட்டான்னு தானம்மா கோவத்துல அவன் மேல கையை வச்சுட்டேன். இதுக்கு இவ்வளவு பெரிய தண்டனை கொடுத்தாலேம்மா. அவன் ஊர் ஜனங்க முன்னாடி என்ன இப்படி தலைமுடிய வச்சுட்டாலேம்மா, தலைமுடிய வச்சுட்டாலேம்மா. நான் என்னம்மா பாவம் பண்ணேன்? ராஜா, உங்க அப்பா சாகும் போது நீ அழுதத பார்த்தையா, அதோட இப்பதான் நீ அழுவல நான் பாக்குறையா. இன்னும் நான் உயிரோட இருக்கணுமா? உங்க அப்பா சாகும் போது என்னையும் கூட்டிக்கிட்டு போயிருக்க கூடாதா? இந்த கொடுமையெல்லாம் நான் பார்க்கணுமா ராஜா? பார்க்கணுமா? 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 அப்படியா? சரி சரி, நாட்டாம நான் இருக்கல, ஏன் பயப்படுற? நான் பாத்துக்கிறேன். வை. வணக்கம் நாட்டாம. சொல்லுப்பா மருது, என்ன விஷயம்? என் தம்பி பொண்டாட்டி பச்சைக்கிளி எங்க போனான்னு தெரியல. நம்ம பச்சைக்கிளியா? ஆமையா. சரி சரி, ஒன்னும் கவலைப்படாத மருது, நான் பாத்துக்கிறேன். அம்மா, என்ன விட்டு போயிட்டியா அம்மா? அம்மா, என்ன அம்மா நீ பண்ணிட்டியா அம்மா? டேய் கருப்பு, கொளுத்து பட்டாச கொளுத்து, கிழவிக்கு சுடுகாடு வரைக்கும் கேட்கட்டும்.